ஹாய். ஓப்பன் ஏபிஐ அவங்களுடைய நியூ அக்கவுண்ட் கிரியேஷனுக்கான ஃப்ரீ கிரெடிட்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் சாட் ஜிபிடியுடைய மாடல்ஸ் நீங்கள் உங்களோட N8N ஒர்க் ஃப்ளோவோ வேறு எந்த இடங்களில் நீங்கள் அதனோட ஏபிஐக்கு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண விரும்பினாலும் நீங்கள் ஒரு பெய்டு பிளானில் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பெய்டு பிளான் இல்லாமல் எப்படி ஃப்ரீயாக சாட் ஜிபிடியோட மாடல்ஸை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் openrouter.ai அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ அந்த வெப்பேஜுடைய ஹோம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்பேஜில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் மாடல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மாடல்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாடல்ஸ் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃப் டைமுக்கு இந்த மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை இப்போது சாட் ஜிபிடியோடைய மாடல். நம்ம ஜிபிடி ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் சர்ச் பண்ணுவோம். இப்போ நமக்கு 2 மாடல்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல்ஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிஐக்கு நம்ம யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ N8N ஒர்க் ஃப்ளோக்கு போய் N8Nல நம்ம ஓப்பன் ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, சாட் ஜிபிடியோட ஓப்பன் ஏஐயோடைய டவுன்லோட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பதிலாக ஓப்பன் ரவுட்டர் சாட் மாடல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஓப்பன் ரவுட்டருக்கு நம்ம க்ரிடென்ஷியல் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஓப்பன் ரவுட்டருக்கான ஏபிஐக்கு நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் ரவுட்டர் போயிட்டு ரைட் சைடு உங்கள் ப்ரொஃபைலில் கீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிரியேட் ஏபிஐக்குன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நியூ N8N நீங்கள் என்ன நேம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏபிஐக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த கீயை காப்பி பண்ணிவிட்டு N8Nல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களுடைய ஓப்பன் ரவுட்டரும் N8Nனும் நம்ம ஏபிஐக்கு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மாடல் சூஸ் பண்ணணும். ஸோ மாடல் என்ன மாடல் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் ரவுட்டர் போய்க்கோங்க. இதில் திரும்ப மாடலில் ஸோ ஜிபிடி ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த மாடலில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாடல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த ஏஜென்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஏஜென்ட்டில் நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், வாட்ஸ் யுவர் மாடல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த ஒரு ப்ராம்ப்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது இது ஒரு சாட் ட்ரிகர். ஸோ ஒரு ரேண்டம் மெசேஜ் நான் டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஐ எம் பேஸ்ட் ஆன் OpenAI's GPT-4 ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ GPT-4 டர்போ அப்படிங்கிற வேரியண்ட்டு நமக்கு இருக்குது. ஸோ இது மூலிமா OpenAIயுடைய நீங்கள் சாட் ஜிபிடி மாடலை நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.